ஒரு வழியா வேட்பு மனு தாக்கல் நிறைவடைஞ்சு கோயம்புத்தூர் தொகுதியில் வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போக கோயம்புத்தூர் களமோ சூடு பிடிக்க சூடுன்னு சொன்னவனு தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் கோயம்புத்தூரில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் குற்றம் சொல்ல, இதையெல்லாம் பார்த்துருந்த எதிர்கட்சியினர் அண்ணாமலைக்கு அரசியல்னா என்னங்கன்னு தெரியுமா, அரசியலில் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்ல உண்மையிலேயே களை கட்டிருச்சுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனும் எனக்கு 4 லாங்குவேஜ் தெரியும், தமிழில் பேசணுன்னாலும் சரி, தெலுங்கில் பேசணுன்னாலும் சரி, இங்கிலீஷில் பேசணுன்னாலும் சரி, ஹிந்தியில் பேசணுன்னாலும் சரி, ஐ எம் வெயிட்டிங்னு அண்ணாமலைக்கு சவால் விட கோயம்புத்தூர் களமும் சூடாயிடுச்சுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம திமுக தேர்தல் பொறுப்பாளர் டிஆர்பி ராஜா அவர்கள் கோயம்புத்தூருக்கு சூடான மட்டன் பிரியாணி ரெடின்னு சொல்ல திமுக தொண்டர்கள் குதூகலமாகி கணபதி ராஜ்குமார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக தொடங்க கோயம்புத்தூர் களமோ களை கட்டிருச்சுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் கலாநிதி ஜெகதீஸ்வரனும் களத்தில் நாங்களும் இருக்கிறோம்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை தெரிக்க விட்டுட்டாங்க. நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகளோ மைக் சின்னத்தை ட்ரெண்டாக்க அடுக்குமொழியில் டிஆர் மாதிரி உண்மைக்கு, நேர்மைக்கு, வலிமைக்கு, எளிமைக்கு, செழுமைக்கு, மேன்மைக்கு, தோழமைக்கு, தொன்மைக்கு என சகலமும் காண மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள்னு சொல்லி வறுமைக்கு, சிறுமைக்கு, கொடுமைக்கு எதிராக குரலோங்கி ஒழிக்க மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள்னு சொல்லி இது உங்கள் சின்னம், நம்ம அண்ணன் சீமானுடைய சின்னம் ஒளி வாங்கின்னு சொல்லி மைக் சின்னத்தை ட்ரெண்டாக்கி கோயம்புத்தூர் தேர்தல் களத்தை கலக்கிட்டாங்க. இது மாதிரியான தேர்தல் சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.